தினம் ஒரு தியானம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் அதிகாரம் 10 வசனம் 10. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென்.